இரு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கி கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்களை தொடர்ந்து பகிரலாம். இரண்டு மாநிலங்களுக்கான ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தினுடைய முன்னணி நிலவரங்கள் வெளியாகி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நொடிக்கு நொடி மாறக்கூடிய கள நிலவரங்களுடன் ஹரியானா மாநிலம் இருக்கின்றது. ஹரியானாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையிலான அந்த போட்டி மிக நுட்பமாக இருக்கின்றது. இரண்டு கட்சிகளுமே சம பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக தற்பொழுது அங்கு முன்னிலை நிலவரங்கள் இருந்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸை காட்டிலுமே கூடுதலாக 10 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ச்சியாக 3வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பினை ஹரியானா மக்கள் பாஜகவிற்கு வழங்கி இருக்கின்றார்களோ என்று சொல்லக்கூடிய வகையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 46 என்பதையும் கடந்து 47 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றது பாஜக. அதே நேரம் சற்று முன்பாக 33 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்து 37 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே பல்வேறு தொகுதிகளில் ஹரியானா மாநிலங்களில் கடும் போட்டி நிலவுகின்றது. அதே போன்று நகர்ப்புற பகுதிகளில் பெரும்பாலும் பாஜக எளிதான முன்னிலை பெறுவதாக அங்கு பார்க்கக்கூடிய நம்முடைய அந்த நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. கிராம பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி ஓரளவு செல்வாக்குடன் பெரும்பாலான இடங்களில் முன்னிலை பெற்று வருகின்றது. அதே போன்று ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு அந்த முடிவை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய ஜாட் சமூகத்தினருடைய வாக்குகள் ஒரே அணிப்பக்கம்தான் செல்லும் என்பது கடந்த காலங்களில் இருந்து வந்தது. பாஜகவை நோக்கி செல்லும் அல்லது காங்கிரஸை நோக்கி செல்லும் என்பதன் காரணமாக எளிதாக ஹரியானா மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தீர்மானித்து விட முடியும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக 37 தொகுதிகளில் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தொகுதிகள் சதவீத அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஜாட் இன மக்கள் ஆளுமையோடு இருக்கக்கூடிய தொகுதிகளாக 40% தொகுதிகள் இருக்கின்றன. என்றாலும் இந்த முறை இவ்வாறு ஒரு இழுபறி நிலைக்கு சென்றிருப்பது, அதாவது காங்கிரஸ் எளிதாக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்ட ஒரு மாநிலத்தில் காங்கிரஸை காட்டிலும் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய வகையில் இந்த முன்னிலை நிலவரங்கள் மாறி வருவதற்கு ஜாட் மக்களுடைய வாக்குகள் இரண்டு தரப்புக்கும் சென்றிருப்பது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். காங்கிரஸை நோக்கி முழுவதுமாக செல்லும் என்று கணிக்கப்பட்ட வாக்குகளில் சரிபாதி வாக்குகள் பாஜக பக்கமும் சென்றது மட்டுமல்லாமல் இரண்டு முக்கிய கட்சிகள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகள் காங்கிரசுக்கு செல்ல வேண்டிய வாக்குகளை, அதாவது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சிதைத்திருக்கின்றன இரண்டு கட்சிகள். இது காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது ஹரியானாவில் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அங்கு பகுஜன் சமாஜ் போன்ற கட்சிகள் போட்டியில் இருந்தாலும் கூட இரண்டு கட்சிகள் அங்கு மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் கன்ஷிராம் தலைமையிலான அந்த அவரை பின்பற்றக்கூடிய அந்த அரசியல் கட்சியினர் எல்லாம் பகுஜன் சமாஜ் உள்ளிட்டவர்கள் இருந்தாலும் இரண்டு மாநில கட்சிகள் காங்கிரசினுடைய வாக்குகளை சரித்திருக்கின்றன என்பதை விட பாஜக எதிர்ப்பு வாக்குகள் 3ஆக பிளவுபட்டிருக்கின்றது. அதில் பெரும்பாலான வாக்குகள் காங்கிரசுக்கு வந்தாலும் மற்ற இரண்டு மாநில கட்சிகளுக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் சென்றதன் காரணமாக அது பாஜகவிற்கு ஒரு ஆதரவான விஷயத்தை உருவாக்கி இருக்கின்றது. எனவே பாஜக எளிதாக மீண்டும் 3வது முறை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் அங்கு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருமே தொடர்ச்சியாக ஹரியானா மாநிலத்திற்கு பயணம் செய்து அவர்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு தேர்தலில் இந்த நேரத்தில் காஷ்மீரினுடைய முடிவுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மெஹபூபா முஃப்தியினுடைய மகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். பீப்புள் டெமோக்ரசி பார்ட்டியினுடைய மிக முக்கியமான முகமாக போட்டியில் இருந்த இல்திஜா பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தனித்து அங்கு தேர்தலை சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு பின்னடைவு நிலவரங்கள் வந்து